போனை படுக்கை அருகே சார்ஜ் போடுபவரா நீங்கள்? என்ன நடக்குது பாருங்க. இனி கனவிலும் நினைச்சு பார்க்காதீங்க. இதயம் பத்திரம். இன்றைய வாழ்க்கையில் மொபைல் நம் 24 மணி நேர தோழனாகிவிட்டது. காலை கண் திறப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை நம்மை விட்டு பிரியாத ஒரு கருவியாக அது மாறிவிட்டது. ஆனால் அதைவிட ஆபத்தான பழக்கம் என்னவென்றால், தூங்கும் போது போனை தலையணை அருகே வைத்து சார்ஜ் செய்வது. அலாரம் தேவை, மெசேஜ் வந்தால் பார்ப்பேன், சார்ஜ் பண்ணணும் என்று காரணம் பல இருக்கிறது. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தால் இது உடலுக்கும் மனதிற்கும் ஆபத்தை வரவழைக்கும் ஒரு மிகப்பெரிய தவறாகும். முதலாவது பாதிப்பு தூக்க கோளாறு. மொபைல் சார்ஜ் செய்யப்படும் போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ற அலைகள் வெளியிடப்படுகின்றன. இந்த அலைகள் கண்ணுக்கு தெரியாது, நம்மால் உணர முடியாது. ஆனால் மூளையின் செயல்பாட்டை பாதித்துவிடும். தூக்கத்தை தூண்டும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரப்பை இது குறைத்து விடுகிறது. அதன் விளைவாக தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்காது. காலை எழும்போது புத்துணர்ச்சியின்றி அலுப்பாகவும் தலைவலியுடனும் தான் நாள் தொடங்கும். நீண்ட காலத்தில் இந்த ரேடியேஷன் மன அழுத்தம், கவலை, மன சோர்வு போன்ற பிரச்சனைகளை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இரண்டாவது பாதிப்பு இதய துடிப்பு மாற்றம். மொபைல் ரேடியேஷனுக்கு நீண்ட நாள் தொடர்ந்து உட்பட்டால் இதயத்தின் இயல்பான துடிப்பு பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்று சில மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதயத்துக்கு தொடர்பான நரம்புகளின் செயல்பாடு மெல்லிய மாற்றங்களுக்கு உள்ளாகும். இதய நோய்க்கான சாத்திய கூறுகள் அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது. இதனால் பொதுவான பழக்கம்தான் என்று நினைத்தாலும் உடலின் உள்ளார்ந்த இயந்திரத்தில் பெரிய பாதிப்புகளை சைலண்ட்லி ஏற்படுத்தும். மூன்றாவது பாதிப்பு அதிக வெப்பம் அல்லது தீ விபத்து அபாயம். சார்ஜ் செய்யும் போது மொபைல் அதிக வெப்பம் உண்டாக்கும். அது தலையணை கீழ் அல்லது அருகே வைத்து சார்ஜ் செய்தால் வெப்பம் அடைக்கப்பட்டு ஓவர் ஹீட்டிங் ஏற்படும். உலகளவில் பல இடங்களில் இரவில் சார்ஜ் போடப்பட்டிருந்த மொபைலால் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் பொருள் சேதம் மட்டுமல்ல, உயிருக்கும் ஆபத்தும் ஏற்படக்கூடும். என்ன செய்ய வேண்டும்? படுக்கை அறையில் போனை சார்ஜ் செய்யாதீர்கள். இரவில் சார்ஜ் செய்ய வேண்டுமென்றால் மின்சாரம் போதுமான பாதுகாப்புடன் இருக்கும் பிளக் பாயிண்டில் வையுங்கள். அலாரம் தேவைப்பட்டால் சிறிய மணியை பயன்படுத்தலாம். தூங்கும் போது அவசியம் போன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஏரோப்ளேன் மோடை வையுங்கள். முக்கியமாக தலையணை அருகே வைக்காமல் படுக்கை அறையின் அடுத்த மேசை அல்லது வெளியே வையுங்கள். மொபைல் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். ஆனால் அது எப்போது எங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் பயன்படுத்தினால் ஆரோக்கியத்தை இழக்க நேரிடும். படுக்கையில் போனை சார்ஜ் செய்யும் பழக்கத்தை நிறுத்தினால் நல்ல தூக்கம், இதய ஆரோக்கியம், குடும்ப பாதுகாப்பு மூன்றையும் ஒரே நேரத்தில் பெறலாம்.